ஜெபம் செய்வோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம் என்ற உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க, உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்திருக்க அந்த கிருபையின் வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்ற நம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதனை செய்ய, ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் நாங்கள் உம்மை தொழுது ஸ்தோத்திரிக்க, முது வீட்டின் நன்மையால் திருப்தியாக்கப்பட்ட ஜனங்களாக நாங்கள் உமக்குள் மகிழ்ந்து கலிகூற, பரிசுத்த ஆவியானவரே இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதம் தருமாறு எங்கள் அருமைச்சர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்கிற பாடலை பாடுவோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திலே நம்மை ஆராய்ந்து பார்க்க இந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே பாவ அறிக்கை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்துள்ளோம். அப்பொழுது எங்கள் வாய் புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரின் நாமம் துதிக்கப்படுவதாக. சங்கீதம் 34 மாறி மாறி வாசிப்போம். 34ஆம் சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களே அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மையை செய்து சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். தொடர்ந்து நாம் இப்பொழுது வேத பாடம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்
2ஆம் அதிகாரம் 1 முதல். பிலிப்பு 2:1 முதல். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள். அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்குபடிக்கும் பிதாவாய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்பது பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இப்பொழுதும் சுவிசேஷ வாக்கியம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். மத்தேயு 5:1 முதல். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்பது.
வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லவராகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிகைகளுக்குள் உட்புகுந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்து எழுந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வவல்லவராகிய தேவனுடைய வாசலில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோர் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரத்திலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியின்படி இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நாம் கர்த்தரை தரிசிக்கும்படியாக ஆ கர்த்தாவே தாழ்மையாக என்கிற பாடலை அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக நாம் பாடுவோம். ஆண்டவரை நாம் தரிசிக்க வேண்டும். ஒரு நாள் நாம் அவரை தரிசிக்கப் போகிறோம். ஆகவே அந்த நாள் நெருங்கிவிட்டது என்பதை இன்று உலகம் முழுவதும் மக்கள் சிந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே ஆ கர்த்தாவே தாழ்மையாக என்ற பாடலை பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த வேளையிலும் ஆண்டவருடைய இல்லத்திலே அவருடைய சமூகத்திலே நாம் மகிழ்ச்சியோடு இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் முது வலது வருஷத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். சிறைச்சாலையிலே தனிமைப்பட்ட நிலைமையிலே, தனித்த நிலையிலே பவுலப்போஸ்தலன் அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே பிலிப்பியர் 4:4 சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ், அகெயின் ஐ சே ரிஜாய்ஸ். துன்பமான வேளையிலே, தனிமையான வேளையிலே, சோர்ந்து போகிற வேளையிலும் ஆண்டவர் நமக்கு உயிர்த்தெழுந்த இரட்சகராகிய இயேசு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும், உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் அவர் கொடுக்கிறார். ஆகவே எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த இயேசு தருகிறார், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் என்கிற பாடலை நாம் உற்சாகமாக மகிழ்ச்சியோடு, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம் என்ற வார்த்தையின்படி நாம் பாடுவோம்.
கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் பொது பாட்டு இந்த நேசு தருகிறான். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தெய்வ நவதீபமாய் என்னை தேற்றினார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தெய்வ நவதீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் பொது பாட்டு இந்த நேசு தருகிறான். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டான், பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டான். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டான், பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டான். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறான். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் பொது பாட்டு இந்த நேசு தருகிறான். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் பொது பாட்டு இந்த நேசு தருகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த இருளான சூழ்நிலையிலே, மரண இருள் உலகம் எங்கும் சூழ்ந்திருக்கிற வேளையிலே கர்த்தருடைய வேதம் நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி அவருடைய வசனமே சத்தியமாய் இருப்பதினாலே அது நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. இந்த நாளிலும் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே கடைசி நாட்களிலே பல உபத்திரவங்களுக்கு பின்பு என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். யோவேல் 2:28, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது
உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:19 சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். தம்முடைய ஆவியை அவர் ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல், உலர்ந்த எலும்புகள் உயிரிடையும்படியாக ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே நம்ம எல்லாரையும் ஆவிக்குரிய மக்களாக மறுரூபப்படுத்த விரும்புகிறார், தமது வார்த்தையினாலும் ஆவினாலும். ஆகவே ஆதி திருச்சபையை போல நம்முடைய திருச்சபைகள் மறுரூபப்படுத்தப்பட இந்த நாட்களிலே நாம் திருச்சபையின் பிள்ளைகளாக ஜெபிக்கும்போது சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் பெருகின என்று ஆதி திருச்சபை உப்பாக ஒளியாக இந்த பூமிக்கு இருந்தது போல நாமும் விளங்கத்தக்கதாக இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய திருச்சபையிலே நிறைவேற, தேசத்திலே நிறைவேற அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்குதுவே என்கிற பாடலை அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக பாடி, விசுவாசத்தோடு பாடி, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்ற வாக்கின்படி நாம் ஜெபத்தோடு இந்த பாடலை பாடுவோம். கட்டாயம் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி இந்த பாடுகள், இந்த துன்பங்கள், இந்த வியாதிகள் நீங்கின பின்பு ஒரு பெரிய ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய திருச்சபையிலே அவர் செய்ய போகிறார். ஆகவே அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கு இதுவே என்கிற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம்.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் முன்பதாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சத்திய நித்திய ஜீவ வசனங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையானது எங்கள் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவரே, எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் போதித்து வழி நடத்துமாறு, அடிமையுடைய வாயின் வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் பிரதியாயிருக்குமாறு, ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படுமாறு எங்கள் அருமரிச்சர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மறுபடியும் இந்த காலை வேளையிலும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக இருக்கிற நமது அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இந்த நாட்களிலே நாம் ஆலய ஆராதனைகளிலே வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு இல்லாவிட்டாலும், ஆலயத்திற்கு நாம் வராவிட்டாலும், இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி. கடந்த ஞாயிறிலே நாம் உயிர்த்தெழுந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பண்டிகையை நாம் ஆசரித்தோம். உயிர்த்தெழுந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுத்தார். சீஷர்கள் பயந்து பூட்டப்பட்ட அறையில் இருக்கும் பொழுது அவர்கள் நடுவிலே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், அவர்களுடைய பயம் நீங்கினது. சந்தேகப்பட்ட தோமாவுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்து தன்னுடைய கரங்களையும் கால்களையும் காண்பித்து, விழாவை காண்பித்து, காயங்களை காண்பித்து, என் ஆண்டவரே, என் தேவனே என்று தோமா தன்னை ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்த்தினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எம்மாவூருக்கு போன சீஷர்கள் 2 பேருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். அப்பத்தை பிற்கையிலே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்களோடே அவர் நடந்து சென்றார். ஆனால் அவர்களுக்கு இயேசுதான் அவர்களோடு வருகிறார் என்கின்ற அறிவு இல்லாமல் இருந்தது. ஆனால் வேத வாக்கியங்களை அவர்களுக்கு அவர் விளக்கி காட்டின போது அவர்களுடைய இருதயம் கொழுந்துவிட்டு இருந்தது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பேதுருவை போய் ஆண்டவர் சந்தித்து, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று 3 தடவை கேட்டார். இங்கு நாம் வாசித்த இந்த வேத வசனத்திலே அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, அதாவது அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவர் 40 நாட்கள் அப்போஸ்தலருக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார், அடிக்கடி சந்தித்தார். அப்பொழுது அவர் என்ன சொன்னார்? அதை தான் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி. He was talking about the kingdom of God to his disciples. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்படி என்றால் தோமாவுக்கு, பேதுருவுக்கு, மகதலேனா மரியாளுக்கு, எம்மாவூருக்கு போன சீஷருக்கு, பூட்டப்பட்ட அறையில் இருந்த சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, இன்னும் அநேகருக்கு அவர் தோன்றி
பேசின காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை குறித்து பேசின காரியங்களை குறித்து இந்த காலை வேளையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஏற்கனவே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாவற்றிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான சத்தியங்கள் இருக்கிறது. We read about the kingdom of God in all these 4 gospels. இந்த தேவனுடைய ராஜ்யம், the kingdom of God என்பது எப்படிப்பட்டது என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியம் மிக தெளிவாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்பது அது அசைக்கப்படாதது, உறுதியானது. 28ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, எபிரேயர் 12:28, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறாரே. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். This kingdom cannot be shaken. இந்த பூமியில் எத்தனையோ ராஜாக்கள் தோன்றியிருக்கிறார்கள், எத்தனையோ ராஜ்யங்கள். பிரிட்டிஷ் கிங்டம், யுனைடெட் கிங்டம் என்று சொல்வார்கள். அவர்கள்தான் ஒரு காலத்திலே சூரியன் உதிக்கிற இடத்திலிருந்து அஸ்தமிக்கும் தேசம் எங்கும் அவர்கள் உலகம் முழுவதையும் ஆண்டார்கள் 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக. ஆனால் அந்த ராஜ்யங்கள் எல்லாம் இன்றைக்கு குறுகி போய்விட்டது. ரோம சாம்ராஜ்யம், உலகத்தையே ஆண்டு படைத்த அலெக்சாண்டர் த கிரேட், இப்படி பல ராஜாக்கள், ராஜ்யங்கள் தோன்றி எல்லாம் மறைந்து விட்டது. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் காட், அசைவில்லாத ராஜ்யம். இந்த ராஜா அவர் நித்திய ராஜா, இட்டர்னல் கிங். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். நித்திய ராஜா. இந்த பூமியிலே எத்தனையோ ராஜாக்கள் தோன்றுகிறார்கள், எத்தனையோ ராஜாக்கள் மறைந்து போகிறார்கள். புல்லை போல, பூவை போல, புகையை போல மறைந்து விடுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக. அவருடைய ராஜ்யம் அழிக்கப்பட முடியாது. ஆனால் இந்த ராஜ்யத்தை கண்ணாலே நாம் காண முடியாது. அதுதான் இதுடைய ரகசியம். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. த கிங்டம் ஆஃப் காட் இஸ் இன் யூ என்று சொன்னார். அதை எப்படி நாம் பார்ப்பது? பிலாத்துவிடம் ஆண்டவரிடம் கொண்டு போய் ஆண்டவரை கொண்டு போகும்போது ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியல்ல. அவன் கேட்டான், நீ ராஜாவா? யூதருக்கு ராஜாவா? ஆர் யூ த கிங்? ஆர் யூ த கிங் ஆஃப் த ஜூஸ்? நீ என்ன பெரிய ராஜாவா? ஆண்டவர் சொன்னார், நான் ராஜாதான். அப்படி என்றால் உன்னுடைய ராஜ்யம் எங்கே? ஆண்டவர் சொன்னார், இந்த ராஜ்யம் இந்த பூமிக்குரியதல்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே நான் பார்த்தோம் என்றால், இந்த நித்திய ராஜ்யத்தை குறித்து, அழிவில்லாத ராஜ்யத்தை குறித்து, அசைக்கப்படாத ராஜ்யத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார். பாருங்கள், பிலாத்தியிடம் சொல்கிறார் 37ஆம் வசனத்திலே, இயேசு பிரதித்திரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். 36ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், இயேசு பிரதித்திரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியதல்ல என்றார். மை கிங்டம் டஸ் நாட் பிலாங் டு திஸ் வேர்ல்ட். என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் இன்னொரு ராஜ்யத்தை குறித்து, காணப்படாத ஒரு ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்கிறார். அந்த ராஜ்யத்திற்கு நாம் எல்லாரும் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். அந்த கள்ளன் ஆண்டவரிடம் கேட்டான், உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்து கொள்ளும், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி என்றால் நாம் எல்லாரும் அந்த ராஜ்யத்தை அடைய வேண்டும். நாம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் ஜெபிக்கிறோம். யுவர் கிங்டம் கம், யுவர் கிங்டம் ஷல் கம். அவருடைய ராஜ்யம் வர வேண்டும், அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அப்படி என்றால் 3 காரியங்கள் இந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு தகுதியை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக,
இந்த ராஜ்யத்திலே நாம் செல்வதற்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமுவை பார்த்து ஆண்டவர் சொன்னார். 3ஆம் வசனம், யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். You must be born again. Unless one is born again, he cannot enter the kingdom of God. அது எப்படி மறுபடியும் பிறப்பது? தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்று அவன் கேட்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். மாம்சத்தினாலே அல்ல, நம்முடைய ஆவியிலே உள்ளான மனிதனிலே மறுபிறப்படைய வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 12ஆம் வசனத்திலே 13ஆம் வசனத்திலே, இயேசுவினுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். They are born by the Spirit of God as the children of God. ஆவியினாலே பிறந்த ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு சிறு குழந்தையைப் போல நாம் மாற வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். I will take away the stony heart and I will give you a new heart. I will give you a pure heart and I will put a new spirit in your heart. இது ஒரு குழந்தைக்குரிய, நாம் எப்பொழுது மறுபடியும் பிறந்தால் நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு நம்முடைய இருதயம் ஒரு குழந்தையைப் போல நாம் இருக்கும் பொழுது எப்படி இருந்ததோ அந்த மென்மையான தன்மை, சுத்தமான இருதயம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவ கருகை அகற்றப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோம். இந்த மறுபடியும் பிறந்த அனுபவம் என்பது உள்ளான மனிதனிலே, ஆவியிலே, நம்முடைய ஆத்துமாவிலே, நம்முடைய இருதயத்திலே நடக்கிற ஒரு காரியமா, வெளிப்படையாக மாம்சத்திலே அல்ல, உள்ளான மனிதனிலே ஒரு மாற்றம். அதை தான் பவுல் அப்போஸ்தலன் மிக அழகாக சொல்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிய இருதயம், புதிய தரிசனம், ஒரு புதிய வாழ்வு கிறிஸ்துவுக்குள், ஒரு புதிய மகிழ்ச்சி, ஒரு புதிய சமாதானம். அப்படி என்றால் இந்த புது வாழ்வு உடையவர்கள், இந்த மறுபடியும் பிறந்தவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அது எப்படி நடக்கும்? இந்த உலகத்திலே நாம் ஒரு படகு கடலிலே போகிறது, தண்ணீரை ஒட்டி போகிறது, தண்ணீரின் மேலே போகிறது. ஆனால் தண்ணீர் அந்த படகுக்குள்ளாக வரக்கூடாது. ஆனால் தண்ணீரை தொட்டு தான் படகு செல்லும். அதே போல தான் மறுபடியும் பிறந்த நாம் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்னும் படகுல இயேசு இருக்கிறார். நாம் நித்தியத்துக்கு போக போகிறோம். ஆனால் இந்த உலகமாகிய தண்ணீர் உள்ளே வந்துவிட்டால் நம்முடைய படகு கவிழ்ந்து விடும். ஒரு தாமரை மலர் இருக்கிறது. இந்த தாமரை மலரானது அழகாக குளத்திலே மிதக்கிறது, அதில் இலை இருக்கிறது, அதில் தண்ணி இருக்கும், ஆனால் அந்த தண்ணீர் அதில் ஒட்டாது. அதே போல மீன்கள் கடலுக்குள்ளே இருக்கிறது, உப்பு தண்ணீருக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அந்த மீன்களை எடுத்து வெட்டினால் உள்ளுக்குள்ளே எந்த விதமான உப்பு தன்மை அதற்கு இருக்காது. நாம் உப்பு போட்டு தான் மீனை பதப்படுத்த வேண்டும், மீன் குழம்பு வைக்க வேண்டும். உப்பு இல்லாமல் நாம் மீன் சாப்பிட முடியாது. ஆனால் அது உப்பு தண்ணீருக்குள்ளேயே தான் கிடைக்கிறது. அதே போல தான் இந்த உலகமாகிய கடலுக்குள் தான் நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவினுடையவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த உலகத்திலே மறுபடியும் பிறந்தவர்கள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பாவங்கள் தங்களை அசுத்தத்தினாலே கெடுத்து விடாதபடி தங்களை பாதுகாத்து கொள்ள அவர்கள் மறுபடியும் பிறந்து தேவனுடைய வார்த்தையினாலே அவர்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் வழி நடத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக,
தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போவதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற தகுதி என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், அதில் ஆண்டவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. சீஷர்கள் கேட்கிறார்கள். 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான்? ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட் பர்சன் இன் த கிங்டம் ஆஃப் காட்? ஆண்டவர் சொல்கிறார் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். மார்க் 10:13 பார்க்கிறோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. த கிங்டம் ஆஃப் காட் பிலாங்ஸ் டு த சில்ட்ரன். யூ மஸ்ட் பி லைக் எ சைல்டு. நம்முடைய வாழ்க்கையில் அங்கு இந்த பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவன் என்று கேட்கப்படும் போது ஆபிரகாமா, ஈசாக்கா, யாக்கோபா, ஏசாயாவா, எசேக்கியேலா, தானியேலா, தாவீதா, யோசேப்பா என்று கேட்கப்படும் போது ஆண்டவர் சொல்கிறார், சிறுபிள்ளை போல தாழ்த்துகிறவன் தான் அங்கு பெரியவனாக இருக்க முடியும் என்று சொல்கிறார். பணத்தின் அடிப்படையில் அல்ல, பதவியின் அடிப்படையில் அல்ல, திறமையின் அடிப்படையில் அல்ல, புகழின் அடிப்படையில் அல்ல, ஆண்டவருடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி மனம் திரும்புகிறவர்கள் தான் அந்த ராஜ்யத்திலே பெரியவர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்திலே ஒருவேளை யார் பெரியவர் என்று கேட்கப்படும் போது அதற்கு பல விளக்கங்கள் உண்டு. ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட் பர்சன்? ஒன் ஹூ ஹேஸ் அ லாட் ஆஃப் வெல்த், ஒன் ஹூ ஹேஸ் குட் எஜுகேஷன், ஒன் ஹூ கேன் டூ மெனி திங்ஸ், ஒன் ஹூ ஹேஸ் அச்சீவ்டு மெனி திங்ஸ் என்றெல்லாம் பல காரியங்கள் சொல்லப்படுகிறது. சாதனை புரிந்தவர்கள், சாதித்தவர்கள், பணபலம் உடையவர்கள், அதிகம் படித்தவர்கள் என்று நாம் பல விதங்களிலே அதை பிரித்து நாம் சொல்லலாம். இவர்களெல்லாம் பெரியவர்கள் என்று பட்டியலிடலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே அப்படி அல்ல. தேவனுடைய ராஜ்யத்திலே ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறு குழந்தை போல தன்னை தாழ்த்துகிறவர்கள் தான் அங்கு பரலோக ராஜ்யத்திலே பெரியவர்களாக இருப்பார்கள். ஒரு கிரேக்க மித்தாலஜியிலே ஒரு கதை ஒன்று உண்டு. 2 பாக்ஸர், குத்து சண்டை வீரர்கள் இருந்தார்கள் ரோம்லே. அவர்கள் உலக புகழ்பெற்ற குத்து சண்டை போட்டியிலே ஃபைனல் மேட்சிலே பயங்கரமான போட்டியிலே அந்த தங்க பதக்கம் வாங்குவதற்காக உலக அளவிலே நடந்த போட்டியிலே அவர்கள் போட்டியிட்டார்கள். அதிலே ஒருவன் ஜெயித்து விட்டார், மற்றவன் தோற்று விட்டான், வெள்ளிப்பதக்கம் வாங்கினார். இந்த தங்கப்பதக்கம் வாங்கினவர்களுக்கு அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து உலக அளவிலே குத்து சண்டை போட்டியிலே இவர் புகழ்பெற்றவன் என்று சொல்லி அவனுடைய நினைவாக ஒரு பெரிய சிலை வெண்கலத்திலே செய்து அவன் குத்து சண்டை போடுவது போல வைத்து வடிவமைத்து ஒரு பூங்காவிலே வைத்து அவனை கௌரவித்து அவனை பாராட்டினார்கள். ஆனால் இந்த வெள்ளிப்பதக்கம் வாங்கின இந்த வீரருக்கு அதை தாங்க முடியவில்லை. நான் தோற்று போவேன் என்று நினைக்கவில்லை. எனக்கு வர வேண்டிய தங்கப்பதக்கத்தை இவன் பெற்றுவிட்டான். ஆகவே இவனுடைய புகழை எப்படியாவது நான் வீழ்த்த வேண்டும். இவனுடைய சிலை அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதற்கு ஒன்று நான் செய்ய வேண்டும் என்று மிகவும் கோபப்பட்டு, பொறாமைப்பட்டு, எரிச்சல் பட்டு ஒரு நாள் இரவு ஒரு கடப்பாறை கம்பியை எடுத்துக்கொண்டு எல்லாரும் தூங்கி கொண்டிருக்க வேளையிலே அந்த பூங்காவுக்கு சென்ற அந்த பார்க்குக்கு போய் அந்த சிலை இருக்கிற இடத்திலே நின்று கொண்டு அந்த சிலையின் கீழே அதை இடிக்க ஆரம்பித்தான், உடைக்க ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அஸ்திபாரத்தை அது நன்றாக விழக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அதை பார்த்து அவன் பேசினான். இவ்வளவு நாளும் நீ இந்த இடத்துல இருந்து கொண்டு நீதான் உலக புகழ் பெற்றவன் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயா? இன்றைக்கு நீ ஒன்றுமில்லாமல் இந்த இடத்தை விட்டு போகிறாய் என்று சொல்லிக்கொண்டு கோபத்திலே அதை கடைசியாக ஒரு குத்தும்போது நடந்தது என்னவென்றால் அந்த சிலை அப்படியே அவன் மேலே விழுந்து அவன் செத்து மடிந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை இவனுக்குள்ளே இருந்த ஒரு பெருமை, ஒரு பொறாமை கடைசியிலே இவனை அழித்து விட்டது. இதுதான் அந்த சம்பவத்தினுடைய ஒரு சத்தியம். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல மாற வேண்டும் என்று இயேசு சொன்னார். இயேசு அந்த வியாழக்கிழமை சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக
தம்முடைய சீஷர்களுடைய பாதங்களை கழுவினார் என்று பார்க்கிறோம். பொதுவாக குருக்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அல்லது பெரிய இந்த மத போதகர்களாக இருப்பவர்களுக்கு சீஷர்கள் உண்டு. அவர்கள் தங்களுடைய குருவையுடைய கால்களை அவர்கள்தான் கழுவுவார்கள், அவர்களுக்கு பணிவிடை செய்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய முன்மாதிரி எல்லாவற்றிற்கும் வித்தியாசமானது. அவரே அவர்களுடைய கால்களை கழுவும்போது பேதுரு வேண்டாம் என்று சொல்லுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இயேசு சொல்கிறார், நீங்கள் இப்படி மாற வேண்டும், நீங்களும் இப்படி செய்ய வேண்டும். நான் வாசிக்க கேட்ட நிருப பகுதியிலே பார்க்கிறோம், அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தான் வெறுத்து சிலுவையின் பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். த ஹியூமிலிட்டி ஆஃப் கிரைஸ்ட். முதலாவதாக நாம் பார்த்தோம், those who are born again, those who are holy, they can enter the kingdom of God. பரிசுத்தமாக்கப்பட்டு மறுபடியும் பிறந்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். இரண்டாவதாக, தங்களை தாழ்த்துகிறவர்கள், சிறுபிள்ளை போல தங்களை தாழ்த்துகிறவர்கள் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். கடைசியாக மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருக்காக சிலுவை சுமப்பவர்கள், பாடு அனுபவிக்கிறவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். 21ஆம் வசனம், மார்க் 10:21. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஒரு பணக்கார வாலிபன் ஆண்டவரிடம் வந்து ஒரு கேள்வி கேட்டான், ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? வாட் யூ வாண்ட் மீ டு டூ லார்ட் ஃபார் என்டரிங் த கிங்டம் ஆஃப் காட்? அவன் ஒன்றும் ஒரு மோசமான வாலிபன் அல்ல. விபச்சாரம் செய்யவில்லை, கொலை செய்யவில்லை, களவு செய்யவில்லை, பொய்சாட்சி சொல்லவில்லை, வஞ்சனை செய்யவில்லை, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுகிற ஒரு மனிதன். 10 கட்டளையின்படி he was a perfect man. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. You have to sacrifice something for me, for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீ கொஞ்சம் தியாகம் செய்ய வேண்டும். ஆண்டவரை அநேகர் பின்பற்றினார்கள் என்று வேதம் சொல்கிறது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள். ஏனென்றால் அவர் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கிறார், குருடருக்கு பார்வை கொடுக்கிறார், தொழு நோயாளிகளை அவர் சுகப்படுத்துகிறார், தொட்டு சுகப்படுத்துகிறார், பேச முடியாதவர்களை பேச வைக்கிறார், திமிர்வாதக்காரனை நடக்க வைக்கிறார். அவருடைய போதனை மிக அழகாக இருக்கிறது. ஆகவே அவருடைய சமூகத்திலே அவரை பார்ப்பதற்காக திரளான மக்கள் வரும்போது லூக்கா 9:23 சொல்கிறது, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் போக வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். ஒரு பெரிய எழுப்புதலுக்கு பிறகு, பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பு திருச்சபை வளர வளர துன்பம் வந்தது, பாடுகள் வந்தது, உபத்திரம் வந்தது. ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டார், யாக்கோபு வெட்டப்பட்டான், பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டான், சீஷர்கள் எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். சவுல் பவுலாக மாறிவிட்டார். ஆனால் பவுலுக்கு பயங்கரமான எதிர்ப்பு வந்தது. பவுலை கொலை செய்வதற்காக 40 பேர் புசியாமலும் குடியாமலும் இருப்போம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலரிலே சீஷர்களுக்கு அவர்கள் புத்தி சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சிலுவை சுமந்து வா என்று இந்த வாலிபனிடம் சொல்லும்போது அவன் மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். He was not willing to take up the cross and follow Christ. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு தியாகம், ஒரு அர்ப்பணிப்பு, கமிட்மெண்ட் நமக்கு தேவை. சிலுவை என்பது பாடு, துன்பம். இயேசுவுக்காக எல்லாவற்றையும் சகித்து கொள்ள, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா என்று ஆண்டவரிடம் கேட்கும்போது அவருக்காக பாடுபட நம்மை அர்ப்பணித்த யுத்த புருஷர்கள் இன்றைக்கு தேவை, சிலுவை வீரர்கள். we need the soldiers of the cross and Christ. தேவனுக்காக பாடுபட, துன்பப்பட அர்ப்பணிக்கிற மக்கள் இன்றைக்கு தேவை அவருடைய சேனையிலே. we need the soldiers of Christ. we have to be like soldiers. ஆண்டவருக்காக நல்ல சேவகனாக, போர் சேவகனாக தீங்கு அனுபவி என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். அப்படி என்றால் துன்பங்கள் வரும்,
அதை சகித்து கொள்ள வேண்டும், இயேசுவுக்காக சிலுவை சுமக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் அழைக்கிறார். சாது சுந்தர் சிங் என்கிற பக்தனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவருடைய குடும்பத்தார் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவருடைய சித்தப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒரு நாள் அந்த ஒரு அறைக்குள்ளே கூட்டி கொண்டு போய் ஒரு பண முடிப்பை, ஒரு பர்ஸை கொடுத்தார். அந்த பண முடிப்பு முழுவதும் கோல்டன் காயின்ஸாக இருந்தது, தங்க நாணயங்களாக இருந்தது. அதை சொன்னார், சுந்தர் சிங் இதை நீ எல்லாம் வைத்துக்கொள், ஒரே ஒரு காரியம், இதெல்லாம் உனக்கு தான் ஆஸ் அ கிஃப்ட், இந்த தங்க நாணயங்கள் எல்லாம் உனக்கு சொந்தம், இயேசுவை பற்றி பேசாதே, டோன்ட் டாக் அபவுட் ஜீசஸ், யூ கேன் ஹாவ் எவ்ரி கோல்டு காயின். ஒருவேளை இன்றைய சூழ்நிலையில் அப்படியெல்லாம் சோதனை வந்தால் நாம் என்ன சொல்வோம், என்ன செய்வோம், யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைய சுவிசேஷத்திர்கள் சிலர் சொல்லி அப்படியெல்லாம் வந்தால் வாங்கி கொள்ளலாம், ஒன்றுமல்ல, பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து விட்டார் என்று அப்படியே உட்கார்ந்து விடுவார். அப்படி அல்ல. சுந்தர் சிங் சொன்னார், எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நான் பெற்ற, நான் அறிந்த சத்தியத்தை அறிவிப்பேன். அப்படி என்றால் உன்னை கொன்று விடுவோம் என்று சொல்லி சாப்பாட்டிலே விஷம் வைத்து கொடுத்து அவரை அனுப்பினார்கள், வீட்டை விட்டு துரத்தினார்கள். அவருடைய தகப்பனார் அவருக்கு தண்ணீரை அப்படியே வெளியே ஒரு தீண்டத்தகாத மக்களுக்கு செய்வது போல ஊற்றி வெளியே அனுப்பிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. டம்ளரிலே தண்ணியை அவர் இப்படி வாங்கி தான் குடித்து விட்டு போனார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் உனக்கும் எனக்கும் சம்மந்தமில்லை என்று சொல்லி வெளியே துரத்தப்பட்டார். தனிமையாக அந்த உணவையும் சாப்பிட்டு மயங்கி கிடந்த வேளையில்தான் ஒரு மிஷினரி மூலமாக அவர் காப்பாற்றப்பட்டு பிறகு வேதாகம சாலைக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் சென்றார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் துன்பங்கள், நெருக்கங்கள் நண்பர்கள் மூலமாக வரலாம், குடும்பத்தின் மூலமாக வரலாம். எல்லா சூழ்நிலையிலும் சிலுவையை நோக்கி பார்க்க, சிலுவையை சுமக்க அர்ப்பணித்தவர்கள்தான் இடுக்கமான வாசல் வழியாக தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும், ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்மையாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்காக பாடுபட வேண்டும். அப்படி இருக்கிறவர்கள் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் தரும்படியாக நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிக்க மறுபடியும் பிறந்தவர்களாக ஆவியிலே மறுரூபமாக்கப்பட்டு, ஆண்டவரே, நாங்கள் மனத்தாழ்மை உள்ளவர்களாக சிறு குழந்தைகளைப் போல எங்களை தாழ்த்தினவர்களாக உமக்காக பாடுபட சிலுவை சுமக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபைகளுக்காக, எங்களுடைய பட்டணத்திற்காக, எங்களுடைய தமிழ்நாட்டிற்காக, மாநிலத்திற்காக, எங்களுடைய இந்தியா தேசத்திற்காக, அகில உலகத்திற்காக, எல்லா தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கின்ற வாக்குத்தத்தின்படி கர்த்தாவே, எங்களுடைய பட்டணத்தை எல்லா அழிவிலிருந்து விலை காத்துக்கணும். மாநிலத்தை, தேசத்தை, எங்களுடைய சகோதர சகோதரிகள் உலகமெங்கும் பல தேசங்களிலே இருக்கிறார்கள், வெளிநாடுகளில் இருக்கிற எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொடிய வியாதி சீக்கிரத்திலே இந்த பூமியை விட்டு அன்று போகத்தக்கதாக எங்களுடைய குறைவுகள், குற்றங்கள், பாவங்களை கர்த்தர் தயவாய் இறங்கி பொறுத்து மன்னித்து, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்ற வாக்கின்படி நீர் எங்களை சுத்திகரித்து எங்களை மன்னித்து, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட, பிறரை ஆயத்தப்படுத்த, உம்முடைய வருகை எந்த நேரம் வந்தாலும் உம்மோடு நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துமாறு, நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்ற வாக்கின்படி ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க பாக்கியத்தை எங்களை எல்லாருக்கும் கட்டளையிடுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, யாரெல்லாம் வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, பலவீனத்தோடு, சுகவீனமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் சகாயத்தையும் நீர் கட்டளையிடும். தொழில் வியாபாரங்களிலே ஆண்டவரே, நஷ்டத்தோடு இருக்கிறவர்களுக்கு கடன் பாரங்களை கர்த்தர் எடுத்து போட்டு ஏற்ற விலையிலே ஒரு செழிப்பை கட்டளையிடுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், கற்பத்தின் கனிகளுக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக, ஆண்டவரே, கற்பஸ்திரீகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஏற்ற விலையிலே சுகப்பிரசவத்தை கட்டளையிடுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனமாய் சுயனமாய் படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, உலகமெங்கும் இந்த வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்கு விடுதலை நீர் கொடுத்து அந்த சிகிச்சை ஆசீர்வதித்தலும், ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் அதிகமாய் பரவாதபடி இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகும்படியாக, ஆரோக்கியம் உண்டாகும்படியாக கர்த்தர் குணமளிக்குமாறு, ஆசீர்வதிக்குமாறு எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும், ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளையும், திருச்சபையின் எல்லா குடும்பங்களையும், ஆண்டவரே, எங்களுடைய பட்டணத்தையும், தேசத்தையும், அகில உலகத்தையும் கர்த்தர் காப்பாற்றுமாறு எங்கள் அருமையரசர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே,
ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. God bless you.